தாவீதின் ராஜாசனம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். சங்கீதக்காரர் தாவீதின் சந்ததியை பற்றியும் இங்கு குறிப்பிடுகிறார். தேவன் ஒருவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது தம்முடைய உடன்படிக்கையை அவருடைய சந்ததியாருக்கும் சேர்த்தே பண்ணுகிறார். தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் தாவீதின் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தாவீதின் சிங்காசனத்தில் அவருடைய சந்ததியார் எப்போதும் வீற்றிருப்பார்கள். தாவீதின் சந்ததியை பற்றி சங்கீதக்காரர் சொல்லுவது தாவீதுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தாவீதின் சந்ததி என்று சொல்லும்போது அவருடைய சந்ததியில் சாலமோன் ராஜாவும் அவருக்கு பின் யூதா தேசத்தை ஆட்சி புரிந்த ராஜாக்களும் வருகிறார்கள். ஆனால் தாவீது, சாலமோன் ஆகிய ராஜாக்களுக்கு பின்பு தாவீதின் சந்ததியார் செலுத்திராமல் தாழ்ந்து போனார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்தார்கள். இதனால் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வந்தது. தேவன் தாவீதின் சந்ததியில் வந்த ராஜாக்களை தண்டித்தார், அவர்களை திருத்தினார். நாம் திருந்துவதற்காகவே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நாத்தான் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில் தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கூறினார். 2 சாமுவேல் 7:14-15. இந்த வாக்கியத்தை சங்கீதக்காரர் இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியில் வந்த ராஜாக்கள் தேவனுடைய நியமங்களின்படி நடவாமல் அவருடைய வேதத்தை விட்டு விலகி நடந்தால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீதும், அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவருடைய நியாயங்களை மீறி நடந்தால் தேவன் அவர்கள் மீறுதலை ஆற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பார். ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையை தாவீதை விட்டும் அவருடைய சந்ததியை விட்டும் விலக்காமலும் இருப்பார். தேவன் தம்முடைய உண்மையில் பிசகாமலும் இருப்பார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தாவீதின் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க செய்கிறார். தேவன் தாம் சொன்ன பிரகாரம் தாவீதின் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்கிறார். தாவீதின் வித்தும் அவருடைய ராஜாசனமும் இன்றைய தினம் வரையிலும் தேவனுடைய கிருபையினால் நிலைத்திருக்கிறது. தேவன் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் பிசகாமல் இருக்கிறார். இந்த பூமியில் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவதரித்தார். அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நித்திய காலமாய் ஆட்சி செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிக்கும் காலம் வரையிலும் தேவன் தாவீதின் சந்ததியாரை ஒரு விசேஷித்த குடும்பத்தினராக பாதுகாத்து வந்திருக்கிறார். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை நடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். லூக்கா 1:27. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி லூக்கா 2:4. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. தாவீதின் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்னும் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். தாவீதின் சந்ததி என்னும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களையும் குறிக்கும். இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வித்தாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லோரையும்
தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 2:13. இயேசு கிறிஸ்துவின் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் ராஜாசனம் அவருடைய விசுவாசிகள் மத்தியிலே நிலை நிற்கும். விசுவாசிகளுடைய இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். வானங்கள் உள்ள மட்டும் என்னும் வாக்கியத்திற்கு பரலோகத்திலும் என்பது பொருளாகும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தார் இயேசு கிறிஸ்துவை சேவிப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள், அவரை கனப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜாசனமும் அவருடைய ராஜ்யமும் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ராஜ்யம் எல்லா காலங்கள் வழியாகவும் கடந்து வரும். கிறிஸ்துவானவருடைய மகிமையின் ராஜ்யமோ முடிவில்லாமல் நித்திய காலம் வரையிலும் நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற்றிருக்கிற அவருடைய பிள்ளைகளில் சிலர் தேவனுடைய நியமங்களின்படி நடவாமல் போகலாம். அவர்கள் தேவனுடைய வேதத்தை விட்டு விலகி போகலாம். தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றாமல் போகலாம். இவையெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யாமற் போவதனால் உண்டாகும் பாவங்களாகும். தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் செய்யக்கூடாததை செய்து விடுகிறார்கள். தேவனுடைய பிரமாணத்திற்கு மீறி நடப்பார்கள். அக்கிரமமான காரியங்களை சிந்தித்து அக்கிரம கிரியைகளை நடப்பிப்பார்கள். சபையில் உள்ள விசுவாசிகள் ஒரு சிலரிடத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படலாம். அவர்களுடைய இருதயங்கள் பாவத்தினாலும் மீறுதலினாலும் அக்கிரமத்தினாலும் கரைபடிந்திருக்கலாம். இவர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது கிருபையினால் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அப்போது தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு விலகாமலும் இருக்கும். தேவனும் தம்முடைய உடன்படிக்கையின் உண்மையின் பிசகாமலும் இருப்பார். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவருடைய நியமங்களை மீறி நடந்தால் தேவன் அவர்களுடைய மீறுதல்களை மெலாற்றினாலும் அவர்களுடைய அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பார். தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு விரோதமாய் ஜீவிக்கும் போது அவர்களுக்கும் தண்டனை உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மீறுதலை மெலாற்றினால் தண்டிப்பதாக சொல்லுகிறார். மிலாறு என்பது கயிற்றினால் பின்னப்பட்டிருக்கிற சவுக்கு. மெலாற்றினால் தண்டிக்கும் போது சரீர வேதனை உண்டாகும், ஆனால் சரீர மரணம் உண்டாகாது. தம்முடைய பிரமாணங்களை மீறுகிறவர்களை தேவன் பட்டயங்களினாலோ கோடாரிகளினாலோ தண்டித்து அவர்களை கொன்று போட மாட்டார். தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நமக்கு மரணம் உண்டாகாது. தேவன் நம்மை திருத்துவதற்காக மெதுவாய் சிட்சிக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது தேவன் நம்மை தண்டித்து திருத்தாமல் கண்டும் காணாமல் இருந்துவிடவும் மாட்டார். தேவன் நம்முடைய மீறுதலை மிலாற்றினால் தண்டிக்கும் போது அந்த மிலாறு தேவனுடைய கரத்தில் தான் இருக்கும். நாம் மீறினால் மாத்திரமே நமக்கு மிலாற்றினால் தண்டனை கிடைக்கும். தேவன் மீறாதவர்களை தண்டிக்க மாட்டார். தேவனுடைய சிட்சையில் நீதியும் நியாயமும் இருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்து நிற்கும். தேவனுடைய வாக்குத்தத்தமும் ஆணையும் ஒருபோதும் முறிந்து போவதில்லை. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் பிசகி பின்வாங்கி விட மாட்டார். தம்முடைய கிருபையை விலக்கிக் கொள்ள மாட்டார்.